ஃப்ரெண்ட்ஸ் தென்றலே மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமன் சொல்லி கொடுத்த மாதிரி நர்மதா இப்போ இளமதி கிட்ட ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இளமதி என்ன எது கேட்டாலும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது அண்ணன் அப்படி தான் சொன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பரமனும் அந்த நர்மதாவும் சேர்ந்து இப்போ இளமதிக்கு அந்த ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்த விஷயத்தை கடைசியாக பேசி ஒரு வழியாக முடிக்கிறாங்க. இப்போ இளமதியும் வெளியில் வந்து அந்த ஸ்கூட்டரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நர்மதாவோட அப்பா அம்மா லீலாவும் மைனாவும் வந்துடுறாங்க. அவங்களும் வந்துட்டு பார்த்தோம்னா கோவமாக கேட்கும்போது இல்லை என் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இந்த ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தா இளமதி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஸ்கூட்டர் எடுத்து அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா லீலாவும் மைனாவும் என்ன நம்ம ஸ்கூட்டரை உடச்சோம், புது ஸ்கூட்டர் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இப்போ இளமதியோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ இளமதி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நின்றுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ரிசீவ் வராங்க. வந்ததுமே பார்த்தோம்னா வழக்கம் போல் அப்படியே ஒரு மாதிரி வரைச்சிக்கிட்டு கடைசியில் இளமதியோட அப்பா அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா வந்து சக்தி வாய்ந்த கோயிலுக்குலாம் ஒரு டூர் மாதிரி போகிறாங்க, நீங்கள் உடனே வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா காந்திமதி, அதாவது இளமதியோட அப்பா அம்மான்னு மட்டும் சொல்லலாம், என்ன பேர் சொன்னால் லென்த்தி ஆகிருக்கு தான் நான் டெய்லியுமே சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் பார்த்தா அப்படின்னா இப்போ இளமதியோட அப்பா அம்மா வந்து உடனே கூட வரணும்னு சொல்லும்போது அப்போ பார்த்தா அவங்க அப்பா வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெருசு சொல்கிறாரு. இருந்தாலும் வந்து இளமதியோட அம்மா வந்து இல்லைங்க போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரிஷியோட ஒரு ஐடியா பிளான் தானே. ஏன்னா இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் அதாவது பரமனை காலி பண்ணுறதுக்கு ரவுடியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ தனியாக தானே இருக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஒரு திட்டம் போடுறாங்க. ஆனால் இளமதி பார்த்தோம் அப்படின்னா கடையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இளமதியை விட்டுட்டு இவங்க அப்பா அம்மா மட்டும் கூப்பிட்டுட்டு ரிஷி உடனே கிளம்பிடுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் எங்கேயோ வெளியில் போயிட்டு வரும்போது அந்த வளையல் பாக்ஸை வாங்கிட்டு வந்து அந்த கிணத்து மேட்டு மேலே வச்சுட்டு அவர் முகம் கழுவி அதை துடைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளார போயிட்டு வராரு. அவர் ரூம் தான் அந்த கிணத்தடியில் தானே இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே வர இளமதி அந்த வளையல் எடுத்து போட்டு சந்தோஷப்படுறாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படியே பார்க்க. இப்போ ரெண்டு பேத்துக்குள்ளார சும்மா ஜாலியாக அதாவது ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி சண்டைன்னு வச்சுக்கோ, இனிமேல் இதுக்கு பேர் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை மாதிரி நடக்குது. அதை பார்த்துட்டு பரமன் வந்து இது நான் சும்மா வாங்கிட்டு வந்தேன், ஒரு பெரியவர் வந்து வயசான ஒரு பசின்னு சொன்னார், அதனால் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இளமதி அதை வலையில் போட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே கோயிலில் காட்டுறாங்க. கோயிலில் பார்த்தா இளமதியோட அப்பா அம்மா இருக்காங்க, ரிஷியோட அப்பா அம்மாவும் இருக்காங்க, ரிஷி இருக்காங்க. இப்போ பார்த்தா நைஸாக பார்த்தா ரிஷிக்கு பொண்ணு பார்க்குறோம், இளமதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இளமதி தான் வேணும்னு சொல்லி இவர் மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ரிஷியோட அப்பா வந்து வேற ஒரு வேலை சொல்லும்போது அவர் தூரமாக போகிறாரு. அப்போ பார்த்தா ரிஷியோட ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா இங்கே வட்டி கடை சண்முகம் தான் பண்ணுறாங்க. என்ன எதுன்னு எடுத்து கேளுங்க அப்படிங்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கே போயிருக்காரு, அப்புறம் வந்து ஃபோன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதில் வட்டி கடை சண்முகம் அப்படிங்கிற தமிழில் பேர் வருது. இவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், அவர் எப்படி தமிழில் பேர் சேவ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. இது உண்மையுமே லாஜிக் மிஸ்டேக் தான். அப்போ பார்த்தா இளமதியோட அப்பா அந்த ஃபோன் எடுத்து காதில் வச்சு என்னன்னு பார்க்குறாருன்னா அந்த பக்கத்து வட்டி கடை சண்முகம் வந்து, சார் நீங்கள் நினச்ச மாதிரி இளமதி அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டீங்க, பயங்கர சந்தோஷத்தில் இருக்கீங்க, நடக்க போகிற விஷயத்தை நினச்சி, சரி என்ஜாய் பண்ணுங்கள், என்னை மறந்துடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசுகிறாரு. ஆனால் இளமதியோட அப்பா அப்படியே அமைதியாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏன்னா என்ன விஷயம் அப்படிங்கிறது இவருக்கு புரியல. இந்த அளவுக்கு கோயிலுக்கு வர விஷயம் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் வந்து சண்முகத்திட்ட சொல்கிற அளவுக்கு அவங்க நெருக்கமான ஆளுங்களா, அப்போ நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி இளமதியோட அப்பா புரிஞ்சுக்கிறாரு. இப்போ எல்லாம் காந்திமதி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வீட்டில் பார்த்தா பரமன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இளமதி கொண்டு வந்து சாப்பாடுலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் அப்படியே டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை காமெடி எல்லாம் நடக்குது. ரவுடிங்கெல்லாம் இப்படி ஆகும் அப்படிலாம் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலி மூமெண்ட்டாக இருக்குது. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சரிவா இந்த மாதிரி என் வண்டி வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஆளுங்க வருவாங்க, அதனால் வீட்டில் சாவி கொடுத்துருக்கேன், என்னை கொண்டு வந்து கடையில் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிட்டு அப்போ அந்த ஆட்டோவில் கிளம்புறாங்க. இப்போ பரமன் ஆட்டோ ஓட்டுறாரு, பின்னாடி இளமதி உட்காந்துருக்காங்க. இவங்க கிளம்பி போகிறத பார்த்தோம் அப்படின்னா ரிஷி ஏற்பாடு பண்ண அந்த ரவுடிங்க ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டு கரெக்டாக காரியத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் அப்படிங்கிற எபிசோடில் செம்ம எமோஷனலாக ஒரு மூமெண்ட்டை காட்டியிருக்காங்க. பரமனை லாக் பண்ணி கத்தியால் குத்தும்போது இளமதி வந்து கரெக்டாக அந்த கத்தியை பிடிச்சிடுறாங்க. கையெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. இப்போ பரமன் அப்படியே பொங்கி எழுந்து எல்லாத்தையும் அடித்து வானம் வரைக்கும் பறக்க விட்றாரு. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.